ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு செப்டம்பர் 25 மற்றும் 26 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நட்புகள் கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டாப் ஐஏஎஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். செப்டம்பர் 23 மற்றும் 24 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் நம்ம வேற ஒரு வீடியோவாக ரெக்கார்டாக எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் அப்லோட் பண்ணியிருந்தோம். லைவ் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காத சூழலில் நம்ம அது பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் நம்ம இந்த கிளாஸுக்கு அப்புறமாக நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ரைட். நாம் இந்த நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உன் வளர்ச்சியை சிறை வைக்க நினைப்பவர்களை சிரித்து விட்டு கடந்து செல். சரிங்களா? அதான் நம்ம செல்லக்கூடிய பாதைகளில் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள் காரணமாக நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நம்மளை கிண்டலும் கேலியும் பண்ணுவாங்க, உன்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அத்தகைய நபர்களை நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சிரித்துட்டு அவங்கள விட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் நம்ம தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெற்றியாளர்களாக மாறும். சரிங்களா? உன் வளர்ச்சியை சிறை வைக்க நினைப்பவர்களை சிரித்து விட்டு கடந்து செல். சரியா? ரைட். நாம் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படக்கூடிய தினம் ஒன்று பார்க்குறோம். என்ன தினம் அப்படின்னு சொன்னால் உலக கடல்சார் தினம், வேர்ல்டு மெரிடைம் டே. சரிங்களா? அதாவது கடல் பயணம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக பொருளாதாரத்தில் கடல் சார்ந்த விஷயங்கள் மூலமாக சரக்குகளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்குது. அதுபோக கடல் சார்ந்த பிரயாணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றுலாவாக இல்லை ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறதுக்கான பயணங்கள்னு நிறைய கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அத்தகைய விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அந்த துறை சார்ந்த நபர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு மெரிடைம் டே செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஓஷன், அவர் அப்ளிகேஷன், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நமது கடல், நமது கடமை, நமது வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? உலகளாவிய அளவில் கடல் சார்ந்த வணிகத்தை மேம்படுத்துவது, கடல் சார்ந்த பயணங்களை மேம்படுத்துவது, துறை சார்ந்த வல்லுநர்களை பெருமைப்படுத்துவது, அதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 உலக கடல்சார் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஓஷன், அவர் அப்ளிகேஷன், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி. சரிங்களா? அடுத்தாம் பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால் மருந்தாளுநர்கள் தினம், அதுவும் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது. மருத்துவத்துறையில் மருந்துகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ஆக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது. நோயை குணப்படுத்துவதில் மருத்துவர்களுக்கு அப்புறமாக மருந்துகள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கிய இடத்துல இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மருந்தாளுநர்களை சிறப்பு செய்வதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே, அதாவது உலக மருந்தாளுநர்கள் தினம் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திங்க் ஹெல்த், திங்க் ஃபார்மசிஸ்ட், ஆரோக்கியத்தை பற்றி சிந்தியுங்கள், மருந்தாளுநர்களை பற்றி சிந்தியுங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? உலகளாவிய அளவில் மருந்தாளுநர்களை பெருமைப்படுத்துவதற்காக மருந்தாளுநர் துறையினுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் உலக மருந்தாளுநர்கள் தினம் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு திங்க் ஹெல்த் அண்ட் திங்க் ஃபார்மசி. சரிங்களா? அடுத்தாம் பார்க்கக்கூடிய தகவல் இந்தியாவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் அவர்களுடைய பிறந்த தினம் அந்தோதியா திவாசாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் முன்னேற்றமடை செய்வது குறித்த ஒரு புரிதலுக்கான ஒரு தினமாக இந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது. தீன்தயாள் உபாத்யாயா ஜனசங்கத்தை உருவாக்கின தலைவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைவர். ஜனசங்கம் தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியாக மாற்றமடைந்திருக்கிறது. அந்த நிறுவனர்கள் ஒரு தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா. அவருடைய பிறந்தினத்தை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்திய அரசாங்கம் அவருடைய பிறந்தினத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அந்தோதியா திவாசாக இந்தியாவில் அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக கனவு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது. கனவு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அவங்களுடைய ஆசைகளை நிறைவேறாத ஒரு சில விஷயங்களை தன்னுடைய கனவுல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நிறைவேற்றக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். கனவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அப்துல் கலாம் கூட கனவு காணுங்கள்னு சொல்லுவார். ஆக கனவு இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு வெறுமையான வாழ்க்கையாக அமையும். நம்மளுடைய கனவுகளுக்காக நம்ம தொடர்ந்து உழைக்கவும் செய்யணும். அந்த அடிப்படையில் கனவுகள் குறித்த புரிதலுக்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த செப்டம்பர் 25 வேர்ல்டு ட்ரீம் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரீம் டுகெதர். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம திரும்ப தகவல் உலகளாவிய அளவில் கனவு குறித்த புரிதலுக்கான, கனவுகளுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலுக்கான, கனவை நிறைவேற்றுவதற்கான ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு தினமாக ஆண்டுதோறும் வேர்ல்டு ட்ரீம் டே செப்டம்பர் 25 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து செப்டம்பர் 26 உலக
என்விரான்மெண்டல் சுற்றுச்சூழல் நல தினம் அனுசரிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் தினம் வேற, சுற்றுச்சூழல் நல தினம் வேற. சரிங்களா? சுற்றுச்சூழல் நல தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சுற்றுச்சூழல்களால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான உடல் உபாதைகள் நோய்கள்லாம் இருக்கு இல்லையா, அது குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதலை ஏற்படுத்துவதற்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் இந்த செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் நல தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிளீன் ஏர் ஹெல்த்தி பீப்புள். சரிங்களா? சுத்தமான காற்று ஆரோக்கியமான மக்கள் அப்படிங்கிறது. இன்னைக்கு காற்று மாசுபாட்டில் உலகினுடைய முன்னணி நகரங்களில் ஒன்றாக இந்திய நகரங்கள் இருப்பதை நம்ம நன்காக அறிவோம். அந்த அடிப்படையில் உலகளாவிய அளவில் மக்களுக்கு தூய்மையான காற்று கிடைக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையிலையும், ஏன்னா காற்று மாசுபாட்டால் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை தடுக்கணும் அப்படிங்கிறதற்காக அது குறித்த புரிதலுக்கான விழிப்புணர்வுக்கான கருப்பொருளாக இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? இப்போ நாம் தந்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளிலிருந்து மனிதர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் நல தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் கிளீன் ஏர் ஹெல்த்தி பீப்புள். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் இதே செப்டம்பர் 26 இன்டர்நேஷனல் டே ஃபார் த டோட்டல் எலிமினேஷன் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன்ஸ். சரிங்களா? உலகளாவிய அளவில் அணு ஆயுதங்களை முற்றிலும் ஒழிப்பதற்கான ஒரு மிக முக்கியமான தினமாக இந்த தினம் செப்டம்பர் 26 ஆண்டுதோறும் ஐநாவால் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு பல்வேறு உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர்கள் குறித்த நிகழ்வுகளை நம்ம அன்றாடம் தொலைக்காட்சியிலையும் பத்திரிகைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அணு ஆயுதங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு வகையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு பல உலக நாடுகள் தீவினைக்காக தான் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது யுரேனியம் அதிகமாக செறிவூட்டப்பட்ட காரணத்தால தான் ஈரான் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் போர் தொடுத்துச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உலகத்திலிருந்து முற்றிலுமாக அணு ஆயுதங்கள் ஒழிப்பதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 26 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து உலக கருத்தடை தினம். சரிங்களா? உலகளாவிய அளவில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் கருத்தடையினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு மத்தியில் அந்த கருத்தடை குறித்த விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கருத்தடைகள்லேயே ஆண்களுக்கு செய்யக்கூடிய கருத்தடைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையானதும் கூட. ஆனால் இன்னைக்கு இந்த உலக சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்களை விட பெண்கள் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் கருத்தடை செய்து கொள்வதற்கு தங்களுடைய குடும்பத்தினால் கட்டாயப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த அடிப்படையில் கருத்தடை குறித்த சரியான புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உலக கருத்தடை தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 26 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு பிரேக்கிங் பேரியர்ஸ் பில்டிங் பிரிட்ஜஸ் கான்ட்ரசெப்டிவ் அக்சஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? அப்போ உலக கருத்தடை தினம் ஆண்டுதோறும் எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 26 அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து யூரோப்பியன் டே ஆஃப் லாங்குவேஜஸ், ஐரோப்பிய மொழிகளுக்கான தினம். சரிங்களா? ஐரோப்பாவில் பலவிதமான நாடுகள் அமைஞ்சிருக்குது. இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான மொழிகள் பேசப்படுகிறது. அந்த மொழிகளினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் அந்த மொழி குறித்த புரிதலை உலக மக்களுக்கிடையே ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 26 ஐரோப்பிய மொழிகளுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாங்குவேஜஸ் ஓப்பன் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட். சரிங்களா? மொழிகள் அப்படிங்கிறது உள்ளங்களையும் மனதையும் திறக்கிறது அப்படிங்கிற கருப்பொருள் இந்த ஆண்டு இந்த தினத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? இப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் ஐரோப்பிய நாடுகளில் பேசப்படக்கூடிய பல்வேறு மொழிகள் குறித்த புரிதலை அந்த மொழிகளினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை இதர மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆண்டுதோறும் செப்டம்பர் 26 ஐரோப்பிய மொழிகளுக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங்குவேஜஸ் ஓப்பன் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட். சரிங்களா? அடுத்த தகவல்னு சொன்னால் ஒப்பந்தம். யாருக்கும் இடையே ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எதற்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் இந்திய விமானப்படைக்கு சற்றேறக்குறைய 97 தேஜஸ் MK-1A ரக போர் விமானங்களை வாங்குவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது இந்தியாவில் மிக் 21 ரக போர் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்துச்சு. இன்றைய தினத்தோடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிக் 21 ரக போர் விமானங்கள் இந்திய விமானப்படையிலிருந்து முற்றிலுமாக ஓய்வளிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இந்த விமானங்கள் இந்தியாவில் இதற்கு முன்னால் சற்றேறக்குறைய இந்தியாவில் இது பயன்பாட்டுக்கு மிக்ரக விமானங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60 ஆண்டுகளுக்கு மேலாகுது. 1965, 1971, 1999 போர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிக்ரக விமானங்கள் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. சமீப காலங்களில் அதிகமான விபத்துகளில் சிக்கினால தற்பொழுது என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக இந்திய விமானப்படையிலிருந்து இந்த மிக் 21 ரக போர் விமானங்களுக்கு ஓய்வளிக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த மிக் 21 ரக போர்
விமானங்களுக்கு இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி ஃபேர்வெல் டே அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். விமானப்படையினுடைய தலைமை தளபதி இன்றைய தினம் கடைசியாக என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அந்த மிக் 21 ரக போர் விமானத்தில் பறந்து அதற்கு பிரியாவிடை கொடுக்கிறார் அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இந்த ஓய்வளிக்கப்படக்கூடிய இந்த மிக் 21 ரக போர் விமானங்களுக்கு பதிலாக அந்த இடத்துல பயன்படுத்துவதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாம் இந்த தேஜஸ் MK-1A ரக போர் விமானங்கள் என்ன பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஒரு அதிநவீனமான போர் விமானங்களில் ஒன்று. இதனுடைய சற்றேறக்குறைய 64% உதிரி பாகங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்நாட்டிலே என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் தயாரிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த போர் விமானங்கள் அதிநவீனமான கருவிகள், போர் கருவிகள்லாம் பயன்படுத்தப்படுகிறது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வயம் ரக்ஷா கவச் அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. எதிர்நாடுகளினுடைய ரேடார்களுடைய கண்களுக்கு தென்படாமல் சென்று வருவதற்கான ஒரு அதிநவீனமான ஒரு அம்சமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் செயல்படுகிறது அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நாம் இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய அரசாங்கம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து தேஜஸ் MK-1A ரக போர் விமானங்கள் சற்றேறக்குறைய 97 ரக போர் விமானங்களை வாங்குவதற்காக சற்றேறக்குறைய 62,370 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்குவதற்காக கொள்முதல் செய்வதற்காக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இந்திய விமானப்படையில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சற்றேறக்குறைய 60க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்த மிக் 21 ரக போர் விமானங்களுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த போர் விமானங்கள் பயன்படுத்தப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக் 21 ரக போர் விமானங்களுக்கு இன்று தான் கடைசியான ஃபைனல் ஃபேர்வெல் டே அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் இந்தியாவில் நியூடெல்லியில் நடைபெறக்கூடிய உலக உணவு இந்தியா சர்வதேச கண்காட்சி. சரிங்களா? அதாவது இந்தியாவில் உணவு உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக, உணவு பதப்படுத்தல் துறையை மேம்படுத்துவதற்காக, சர்வதேச நாடுகளுடைய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் 4வது ஆண்டாக நியூடெல்லியில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். டெல்லியில் அமைந்திருக்கக்கூடிய பாரத் மண்டபத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் இது நடத்தப்படுகிறது. உலகினுடைய பல்வேறு நாடுகளும் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலக உணவு இந்திய சர்வதேச கண்காட்சியில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒன்றிய உணவு பதப்படுத்தல் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உணவு உற்பத்தி துறையில் உலக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்தியா சார்பில் குறிப்பாக ஒன்றிய உணவு பதப்படுத்தல் தொழில்துறை அமைச்சகம் சார்பில் 4வது வருஷமாக உலக உணவு இந்தியா சர்வதேச கண்காட்சி நியூடெல்லியில் நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். உலகினுடைய பல்வேறு நாடுகளை சார்ந்த நபர்களும் அதே போல் இந்தியாவினுடைய அனைத்து மாநிலங்களை சார்ந்த அந்த துறை சார்ந்த வல்லுநர்களும் இதில் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஒன்றிய அமைச்சர் கூட்டத்தில் ஒரு சில முக்கியமான கொள்கை முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் கப்பல் கட்டும் துறையை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்காக சற்றேறக்குறைய 69,725 கோடி ரூபாய் அந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். கப்பல் கட்டும் துறை மற்றும் கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது. சரிங்களா? அதாவது கப்பல் கட்டக்கூடிய அந்த துறையில் அதிகப்படியான முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் தளங்களினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 69,725 கோடியில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்குது. அதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்காக சற்றேறக்குறைய 25,000 கோடி மதிப்பீட்டில் தொகுப்பு நிதியுடன் கூடிய கடல்சார் மேம்பாட்டு நிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னா யூனியன் கேபினெட் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல உள்நாட்டு கப்பல் கட்டும் திறனை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் 19,989 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கப்பல் கட்டும் மேம்பாட்டு திட்டத்தை என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னா அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதுபோக இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் PhD அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி படிப்புகளை மேம்படுத்துவதற்காக சற்றேறக்குறைய 2,277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆராய்ச்சி படிப்பு மற்றும் முதுநிலை ஆராய்ச்சி படிப்பு உதவித்தொகை திட்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யூனியன் கேபினெட் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். CSIR சார்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா? இப்போ நம்ம தெரிந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அமைச்சரவையினுடைய மிக முக்கியமான ஒப்புதல்கள் பார்த்தோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் கப்பல் கட்டும் துறையை அடுத்த நவீன தளத்திற்கு அழைத்து செல்வதற்காக சற்றேறக்குறைய 69,725 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சர் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்காக 25,000 கோடி மதிப்பீட்டில் கடல்சார் மேம்பாட்டு நிதி திட்டத்தையும் நடைமுறை கொண்டு வர இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் உள்நாட்டு கப்பல் கட்டும் திறனை மேம்படுத்துவதற்காக 19,989 கோடி ஒதுக்கீட்டில் கப்பல் கட்டு மேம்பாடு திட்டம் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து உயர்கல்வி நிறுவனங்களில் PhD அதாவது ஆராய்ச்சி படிப்புகளை இன்னும் வலுப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக 2,277 கோடி மதிப்பீட்டில்
ஆராய்ச்சி படிப்பு உதவித்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னையில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு பாராட்டு விழா நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் சொல்லி இந்த அதாவது பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இதர துறைகள் சார்பில் தமிழ்நாடு அரசாங்கம் இதெல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டங்கள் மூலமாக வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கான ஒரு பாராட்டு விழாவாக என்ன செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வு வந்து சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அது தமிழகத்தினுடைய பல்வேறு விளிம்பு நிலையில் பல்வேறு கிராமங்கள் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் போல இந்த திட்டங்கள் மூலம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பல்வேறு வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க, பல்வேறு வேலை வாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க, திறன் பயிற்சிகள் பெற்று வெளிநாடுகளில் வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் வெளிநாடுகளில் கல்வி கற்பதற்குமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அத்தகைய மாணாக்கர்கள் பங்கு பெற்று அவங்களுக்கான ஒரு பாராட்டு விழாவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விழா வந்து சென்னையில் நடத்தப்பட்டுச்சு. இதில் சிறப்பு விருந்தினராக தெலுங்கானாவினுடைய தற்போதைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் பங்கேற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரேவந்த் ரெட்டி பேசும்போது கூட தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படக்கூடிய பல்வேறு கல்வி சார்ந்த திட்டங்கள், குறிப்பாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் போன்ற விஷயங்களை எங்களுடைய மாநிலங்களில் நாங்கள் அடுத்த கல்வியாண்டிலிருந்து செயல்படுத்த இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெரியப்படுத்தி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான இந்த கல்வியாண்டுக்கான புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தினுடைய பயனாளிகளுக்கு அதற்கான அடையாள அட்டைகளாலும் கூட இந்த விழாவில் முதலமைச்சரும் தெலுங்கானா முதலமைச்சரும் இணைந்து வழங்கினாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? ரைட். அப்போ நம்ம தகவல் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் பள்ளிக்கல்வியில் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கான பாராட்டு விழாவாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கக்கூடிய விழா வந்து சென்னையில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சரோட தெலுங்கானா மாநில முதலமைச்சர் பங்கேற்றார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தில் இந்த கல்வியாண்டில் பயன்பெறக்கூடிய மாணாக்கர்களுக்கான அந்த அடையாள அட்டைகளை இந்த நிகழ்வுகளில் முதலமைச்சரும் தெலுங்கானா முதலமைச்சரும் இணைந்து வழங்கினாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த நம்பர் தகவல் என்ன சொன்னால் அக்னி பிரைம் மிசைல், அக்னி பிரைம் ஏவுகணை. சரிங்களா? அக்னி ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிநவீனமான ஏவுகணைகளில் ஒன்று. குறிப்பாக அணு ஆயுதங்களை நீண்ட தொலைவுக்கு சுமந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த மிசைல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அக்னி. அதனுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்னி பிரைம். சரிங்களா? பல்வேறு போர் விமானங்கள்லேருந்து இந்த அக்னி பிரைம் வந்து ஏவப்படுவதற்காக பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. சற்றேறக்குறைய 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை கூட துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு அதிநவீனமான மிசைல் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த அக்னி பிரைம். இந்தியாவில் முதல் முறையாக இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்னி பிரைமை வந்து ரயிலில் வச்சு சோதனை செஞ்சு பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கப்பல்களில் விமானங்களில் இருந்து என்ன பண்ணுவாங்க சொன்னால் மிசைல் ஏவி சோதனை பண்ணுவாங்க. ஆனால் முதல் கட்டமாக இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓடக்கூடிய ட்ரெயினில் அதற்குன்னு தனியாக செப்பரேட்டாக உருவாக்கப்பட்ட அந்த ஏவுதளத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணுக்கு ஏவி சோதிச்சு பார்த்துருக்குறாங்க. ஆனால் சோதனை எந்த பகுதியில் வச்சு நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படலை. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த சோதனையின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சில நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதன் மூலமாக ஏவுகணைகளை இந்தியாவினுடைய எந்த ஒரு பகுதியிலிருந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் கொண்டு போய் தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். குறிப்பாக எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய ரயில் தண்டவாளங்கள் இருந்து கூட ரயில் அந்த மார்க்கமாக கூட நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இந்த ராக்கெட்டுகளை இந்த மிசைல்ஸை ஏவி நம்மளால் சோதனை பண்ணி பார்க்க முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரிங்களா? ரைட். அப்போ திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறை 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் தாக்கி அளிக்கக்கூடிய வகையில் அணு ஆயுதங்கள் சுமந்து தாக்குதல் நடத்தக்கூடிய இந்தியாவினுடைய அதிநவீனமான மேம்படுத்தப்பட்ட அக்னி பிரைம் ஏவுகணை ஓடக்கூடிய ரயிலிருந்து வெற்றிகரமாக இந்தியாவில் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான சோதனை நாட்டில் நடத்தக்கூடியது தான் முதல் முறை. இந்த மாதிரியான சோதனையில் ஈடுபடக்கூடிய ஒரு சில நாடுகளோடு இந்தியாவும் தற்போது இணைந்திருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதன் மூலமாக இந்தியாவினுடைய எந்த ஒரு பகுதியிலிருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஏவுகணைகளை ஏவ முடியும் அப்படிங்கிறது அதற்கான திறனை நம்ம பெற்றிருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கான அதாவது 2021 2023 வரைக்கும் ஒரு 3 ஆண்டுகளுக்காக கலைமாமணி விருதுகளுக்கான வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சற்றேறக்குறைய 90 நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. ஒரு சில நபர்கள் நம்ம ஃபேமஸான நபர்கள் எடுத்தோம்னா திரைப்பட துறையை சார்ந்த எஸ்ஜி சூர்யா, விக்ரம் பிரபு, அனிருத், சாய் பல்லவி போன்ற நபர்கள் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வழங்கப்படக்கூடிய தமிழ்நாடு அரசாங்கத்துடன் மிக முக்கியமான விருதுகளான பாரதியார் விருதுக்கு எழுத்தாளர் நாவண்ணா முருகேச பாண்டியன் அவர்களும், எம்.எஸ். சுப்புலட்சுமிக்கு விருதுக்கு பிரபல பின்னணி பாடகரான கேரள மாநிலத்தின் KJ யேசுதாஸ் அவர்களும், பால சரஸ்வதி விருதுக்கு முத்துக்கண்டம்மாள் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறந்த கலை நிறுவனமாக சென்னை தமிழிசை நிறுவனம் சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம்.
அதாவது இயலிசை நாடகம் இந்த துறைகளில் சிறப்பாக செயல்படக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசாங்கம் கலைமாமணி விருதுகளை வழங்கிட்டு வராங்க. கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த விருது வழங்கப்படாமல் இருந்துச்சு. இப்போ 2021 23 வரைக்குமான விருதாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 90 நபர்கள் இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு சில குறிப்பிடும்படியாக நமக்கு தெரிஞ்ச திரைத்துறை சார்ந்த நபர்கள் நம்ம பார்த்தோம். அதுபோக தேசிய அளவில் வழங்கப்படக்கூடிய பாரதியார் விருதுக்கு முருகேச பாண்டியன் அவர்களும், எம்.எஸ். சுப்புலட்சுமி விருதுக்கு KJ யேசுதாஸ் அவர்களும், பால சரஸ்வதி விருதுக்கு முத்துக்கண்டம்மாள் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதேபோல சிறந்த கலை நிறுவனமாக சென்னை தமிழிசை சங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த வெற்றியாளர்களுக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் நடைபெறும் நிகழ்வுகளில் விருதுகளை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து இந்தியாவினுடைய தற்போதைய முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் அனில் சௌகான் அவர்கள். இந்திய ராணுவத்தில் பல்வேறு சாதனைகளை புரிந்து பல்வேறு பதக்கங்களை பெற்று நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர். இவர் 2020 செப்டம்பர் 28 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிபின் ராவத் அவர்களுடைய மறைவுக்கு அப்புறமாக 2வது முப்படை தலைமை தளபதியாக பொறுப்பேற்றார். தற்போது அவருடைய பதவி காலத்தை 8 மாதங்களுக்கு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீட்டிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் 2026 மே 30 வரைக்குமோ இல்லை அடுத்த அறிவிப்பு வரது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் இந்த பதவியில் செயல்படுவார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். இந்தியாவினுடைய முப்படைகளுடைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய அனில் சௌகான் அவர்களுடைய பதவிக்காலம் 8 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து இறந்து போன 2 முக்கியமான நபர்களை பார்க்கறது. அதில் முதல் நபர் யாருன்னு சொன்னால் SL பைரப்பா, கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். சற்றேறக்குறைய 20க்கும் மேற்பட்ட பல்வேறு நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய முதல் நூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீமகாயா அப்படிங்கிறது 1958 என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த நூல் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கன்னட சாகித்ய அகாடமி விருது, இந்திய அரசாங்கத்தின் பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற பல்வேறு விருதுகள் அவர் பெற்றிருக்கிறார். 1930 ஆகஸ்ட் 20 சந்தேஸ்வர் கிராமத்தில் கர்நாடகாவில் பிறந்திருக்கிறார். கர்நாடக எழுத்துலக பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஒரு ரைட்டர் அவர். அவருடைய நூல்கள் பல்வேறு இந்திய மொழிகளில் உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. அவருடைய நினைவாக அவருக்கு மைசூரில் ஒரு நினைவிடம் வைக்கப்படும் அப்படிங்கிறதையும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அப்போ நம்ம தெரிஞ்ச தகவல் என்னன்னு சொன்னால் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்து மூத்த எழுத்தாளர் மற்றும் தத்துவியல் பேராசிரியரான பைரப்பா அவர்கள் வயது மூப்பின் காரணமாக காலமானார் அப்படிங்கிறத பார்த்தோம். 1930 ஆகஸ்ட் 20 பிறந்திருக்கிறார் கர்நாடகாவில் சந்தேஸ்வர் கிராமத்தில். 1958 அவருடைய முதலாவது படைப்பான பீமகாயா வெளியாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கன்னட சாகித்ய அகாடமி விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன் போன்ற பல்வேறு விருதுகள் அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அவருக்கு மைசூரில் நினைவிடம் அமைக்கப்படும் அப்படி கர்நாடக மாநில அரசாங்கம் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இதே இறந்தவர்கள் அடுத்து நான் பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் பீலா வெங்கடேசன் அவர்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எரிசக்தி துறையினுடைய முதன்மை செயலராக அவங்க பொறுப்பில் இருந்தாங்க. திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக அவங்க காலமானாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கொரோனா காலகட்டத்தில் சுகாதார செயலராக இருந்து அவங்க ரொம்ப அற்புதமாக பணியாற்றி இருக்கிறாங்க. 1997 ஆண்டு பீகார் மாநில IAS அதிகாரி பிரிவை சார்ந்தவங்க. அவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமாக அதாவது நாகர்கோயிலை பூர்வீகமாக கொண்டவங்க உடல்நலக்குறைவு காரணமாக காலமானாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.